ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாம எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத விட எத்தனை வருஷங்கள் நமக்காக வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல படிப்பு படிப்புன்னு ஓடுறோம், அதுக்கடுத்து வேலை வேலைன்ட்டு ஓடுறோம், அதுக்கப்புறம் குடும்பம் குழந்தைங்க அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கோம். இதுல நமக்கான நேரம் அப்படின்னு நம்ம எப்போ ஒதுக்குறோம்? ஒரு வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? இதுவே அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தனிமையாக்கப்படுறோம். அதுதானே உண்மை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கைக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. நாம் அப்படியே தனிச்சு விடப்பட்டுடுறோம். இந்த வெறுமையை ஒருத்தர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர், நான் தனிமையில் நின்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விரிந்த படுக்கை விரிப்பில் எந்த விதமான கசங்களும் இல்லை இப்போது. அங்கேயும் இங்கேயும் சிதறி கிடக்கக்கூடிய துணிகளும் இப்போ இல்லை. ரிமோட்டுக்கான சண்டையும் இப்போ கிடையாது. புதிய புதிய உணவு கேட்டு ஆர்ப்பாட்டமும் செய்யறதுக்கு இப்போ இங்கே யாருமே இல்லை. ஏன்னா என்னுடைய குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க. நான் தனிமையில் அப்படியே நின்றுட்டேன். காலையில் எழுந்ததும் இருக்கக்கூடிய பரபரப்பு நேரம் இல்லை இப்போ. அதுக்குண்டான நேரம் இப்போ இல்லவே இல்லை. வீடே பெருசாக விசாலமாக தோன்றும். ஆனால் இப்போ எந்த அறையிலையுமே உயிரோட்டமே இல்லை. நகர்த்தினாலும் நகர மறக்குது நேரம். இப்போ குழந்தை பருவ நினைவு படமாய் சுவற்றில் தொங்குது. ஆமாங்க, ஃபோட்டோஸாக எடுத்து மாட்டி வச்சுருக்கோம் இல்லையா? அதை பார்த்தே நம்மளுடைய நேரங்கள் கடந்து போகுது. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க, நாம் தனிமையில் நின்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதுகில் சாஞ்சி யாரும் கழுத்தை கட்டுக்கிறதில்ல இப்போ. குதிரை ஏறி சவாரி செய்ய முதுகை வளைக்கக்கூடிய வேலையும் இல்லை. உணவு ஊட்ட நிலாவும் வேண்டியதில்லை இப்போ. உணவு ஊட்டியதுக்கப்புறம் மனசில் தோன்றக்கூடிய அந்த ஆனந்தமும் இப்போ இல்லை. தினமும் வரக்கூடிய விவாத விளக்கத்திற்கு இப்போ சுத்தமாக வாய்ப்பில்லை. போடும் சண்டையை விலக்கி விடுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் கூட இப்போ இல்லை. மகிழ்ச்சியில் கிடைக்கும் அன்பு முத்தமும் இப்போ இல்லை. ஏன்னா குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, நாம் தனிமையாக நின்றுட்டோம். கண்ணிமைக்கிறதுக்குள்ள வாழ்க்கையின் பொற்காலம் ஓடிதாங்க போகுது. அழகான அந்த வசந்தம் எப்போ கரைஞ்சதோ தெரியாது. அந்த மழலை மொழியில வழிந்த ஆனந்தமும் நொடி சிரிப்பும் அழுகையும் முதுகில் தட்டி தந்து மடியில் கிடத்தி தோளில் சாய்த்து தாலாட்டு பாடி தூங்கச் செய்து அடிக்கடி விழித்து கலைந்த போர்வை சீராய் போர்த்திய காலமும் நிலைமையும் இப்போ இல்லவே இல்லை. படுத்து உறங்கக்கூடிய கட்டில் கூட விசாலமா தெரியுது இப்போ. அன்பு குழந்தைகளுடைய இனிய குழந்தை பருவம் எங்கோ தொலைஞ்சு போயிடுச்சு. பள்ளிக்கு அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்த வருடங்கள் எல்லாம் இப்போ நினைக்காத நாளே கிடையாது. ஏன்னா என்னுடைய குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க, நான் தனிமையில் நின்னுட்டேன். தன்னுடைய காலுறைகளை எவரும் அங்கேயும் இங்கேயுமா எரியறதில்லை இப்போ. நாற்காலிக்கு போட்டி இருந்துச்சு அப்போ, ஆனால் அது அசைவின்றி ஆளில்லா வீடு போல நிற்கிது இப்போ. குளியலறையும் ஈரம் இல்லாமல் உலர்ந்து கிடக்குது. சமையலறையோ அமைதி மண்டி கிடக்குது. காலை மாலை தவறாம உடல் நலம் பற்றி அலைபேசியில தான் இப்போல்லாம் விசாரிக்கிறாங்க. நாம் ஓய்வோட நலமாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு உண்டான 1000 அறிவுரைகளை அவங்க நமக்கு தராங்க. அன்னைக்கு நாம் அவங்களுடைய சண்டையை விலக்கி வச்சோம், இன்னைக்கு அவங்க நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஏன்னா நாம் குழந்தையாகி விட்டதை இப்போதான் நாம் உணர்கிறோம். நம்மளுடைய குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க, நாம் தனிமையில் நின்றுடுறோம். இதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். அதனால் வாழ்க்கையை ஒவ்வொரு செகண்டும் ரசித்து அனுபவித்து வாழுங்க. எப்போதுமே வாழ்க்கை நமக்கானது. அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு நாம் தன்னந்தனியே நிற்க வேண்டாம். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேணான்னு சொல்லலை, விட்டு கொடுப்போம். ஆனாலும் நம்மளுடைய சந்தோஷத்தை நாம் இழக்காமல் இருப்போம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.